பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் எழுதின சானட் 130. அவர் எழுதின மொத்த சானட்டையும் ரெண்டாக டிவைட் பண்ணியிருப்பார். 126 வரைக்கும் ஒரு அன்னேம்டு பர்சனுக்கு எழுதியிருப்பார். 126க்கு அப்புறம் எழுதின எல்லாமே ஒரு லேடிக்காக எழுதியிருப்பார். அதுதான் அவரோட லேடி லவ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த லேடி லவ் யார் அப்படின்னு தெரியாததுனால அவங்கள பிளாக் லேடி அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க ஒரு பிளாக் விமனாக இருந்திருக்கலாம். ஸோ அவங்கள பிளாக் லேடி அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாங்க. அந்த பிளாக் லேடிக்கு இவர் எழுதின ஒரு போம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சானட் அப்படின்னு சொல்லும்போது இதில் மொத்தம் 14 லைன்ஸ் இருக்குது. 3 பேராகிராஃப்ஸ், ஈச் பேராகிராஃப் 4 லைன்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக 2 லைனில் கப்லெட் இருக்குது. இந்த சானட் ஃபுல்லாகவே அவர் அவங்களோட லேடி லவ்வை ரொம்ப ப்ரைஸ் பண்ணியும் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணியும் எதோடையும் கம்பேர் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்கள காட்டுற மாதிரிலாம் எழுதியிருக்க மாட்டார். எக்ஸாக்டாக அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றதையும், அவங்க ஆவரேஜாக தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தான் இந்த சானட்டை அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவளோட ஐஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சன் மாதிரி ரொம்ப பிரைட்டாலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பிரைட்டாக அட்ராக்டிவாலாம் அவளோட கண் இருக்காது, நார்மலான ஒரு ஐஸ் தான் அவளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, அவளோட லிப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பவளம் இருக்கு இல்லையா, அந்த பவளம் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குமா. அந்த பவளம் மாதிரி அவளோட லிப்ஸ் அவ்வளோ ரெட்டிஷாலாம் இருக்காது. நார்மலாக ஒரு நார்மல் லிப்ஸ், இல்லை பிளாக் லிப்ஸாக இருக்கலாம், இல்லை பிங்க் லிப்ஸாக இருக்கலாம். ஸோ நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரெட்டிஷாலாம் அவளோட லிப்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்னோ ஒயிட். ஸ்னோ எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்கும், எவ்வளோ பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஸ்னோ அவ்வளோ பியூர் ஒயிட்டாக இருக்குது. உங்கள் லேடி லவ்வோட பிரெஸ்ட் அந்தளவுக்கு ஒயிட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பாடியை ஃபுல்லாக எப்போவுமே கவர் பண்ணி தான் வச்சுருப்போம், எஸ்பெஷலி கேர்ள்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கவர்டாக இருக்கிற ஏரியாஸ் எப்போவுமே கலராக இருக்கலாம். இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, அவளோட ஸ்கின் கலரை மென்ஷன் பண்ணுறதுக்காக. அவங்க அவ்வளோ ஒயிட்டாக இல்லை, அவங்க ஒரு டார்க் லேடி தான் அப்படின்றத சொல்கிறாங்களா இருக்கும். ஏன்னா கவர் பண்ணியிருக்கிற அந்த ஏரியாஸே அவளுக்கு பிளாக்காக தான் இருக்கும், அவள் பிளாக் லேடி அப்படின்னு சொல்லும்போது, அப்போது சன்லைட் படுற ஹேண்ட்ஸாக இருக்கட்டும், அவளோட ஃபேஸாக இருக்கட்டும், எல்லாமே பிளாக்காக தானே இருக்கும். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக கூட இப்படி கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாகவே இங்கிலீஷ் பீப்புளுக்கு கேர்ள்ஸுக்கு, அந்த விமென்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹேர் ஒரு கோல்டன் கலர் ப்ரௌனிஷாக தான் இருக்கும். ஆனால் இவரோட லேடி லவ்க்கு பிளாக் கலரில் ஒயர் மாதிரி இருக்குமா. ஸோ எல்லாருக்கும் கோல்டன் கலரில் இருக்கும்போது என்னோட லேடி லவ்க்கு அந்த ஹேர் ஒயர் மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே அவங்கள ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணியும் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி அவர் சொல்லவே இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு தான் கொடுக்குறாரு. செகண்ட் குவாட்ரைனில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஜென்ரலாக ரோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், ரோஸ் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த ரோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அது எப்படி இருக்கும்னா, ரெட் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் தான் அது இருக்கும். ஒரு பிங்கிஷ் மாதிரி ஒரு கலரில் தான் அந்த ரோஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இவளோட சீக்ஸ், அவரோட லேடி லவ்வோட சீக்ஸ் அந்த அளவுக்கு பிங்கிஷாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு பிளாக் விமன், அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களோட சீக்ஸ் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ நான் ரோஸ் நிறைய பார்த்துருக்கேன், அந்த ரோஸ் மாதிரி ரெட் அண்ட் ஒயிட் கலந்த ஒரு பிங்கிஷ் கலர் இவளோட சீக்ஸில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்னென்னா, நிறைய பர்ஃப்யூம்ஸ்லலாம் நல்ல ஸ்மெல்ஸ், நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி நேச்சுரலாகவே நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற பர்ஃப்யூம்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு ஸ்வீட்டான ஒரு டிலைட் ஃபீலிங்கை நம்மளுக்கு கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை அவளோட மூச்சு காற்று எனக்கு என்றைக்குமே கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவளோட மூச்சு காற்றை இவர் சுவாசிக்கும் போது இந்த மூச்சு காற்றுக்கு இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுமா. ஸோ அப்போவும் அவளை நெகட்டிவாக தான் சொல்கிறாரு. தேர்ட் குவாட்ரைனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு அவளோட வாய்ஸை ரொம்ப பிடிக்கும். அவள் பேசும்போது அவளோட வாய்ஸை கேட்குறது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவருக்கு தெரியும், இவளோட வாய்ஸை விட மற்ற மியூசிக்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடியது தான் மற்ற மெலோடியஸ் மியூசிக் எல்லாமே. ஆனால் அது எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சாலும்
இவருக்கு ஸ்பெஷலாக இருக்கிறது அவங்க பேசும்போது அவங்களோட வாய்ஸை கேட்குறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுலேயும் அவளோட வாய்ஸை விட மியூசிக் தான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அது பெட்டராக இருந்தாலும் எனக்கு இவளோட வாய்ஸ் கேட்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த ஒரு காடஸ் ஏஞ்சல் எதுவுமே நான் நடந்து போனதை பார்த்ததே இல்லை. அப்படி நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா நான் இவளோட கம்பேர் பண்ணலாம். அவங்க இந்த மாதிரி நடந்து போவாங்க, அதே மாதிரி இவளும் நடந்து போகிறா அப்படின்னு சொல்லி நான் கம்பேர் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நான் அவங்க நடந்து போகிறது எதையுமே பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்போது நான் இவளோட நடையை பற்றி மட்டும்தான் பேச முடியும். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இவ ரொம்ப சாஃப்டாலாம் நடக்க மாட்டா. தரையில் கால் படுறதே தெரியாத மாதிரி ரொம்ப சாஃப்டாலாம் நடக்கிற டைப் கிடையாது. நல்லா பூமியில் பாதம் படுற மாதிரி வேகமாக நடக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட் கப்லெட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ விஷயம் இருந்தாலுமே இவர் ஹெவன் மேலே ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறாரு. என்னன்னா, இவ்வளோ விஷயம் இருந்தாலும் அவள் இவ்வளோ நார்மலாக இருந்தாலும் ஒரு பிளாக் விமனாக இருந்தாலும் எனக்கு அவள் ரொம்ப ரேரான விஷயந்தான், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது, எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, அவகிட்ட ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை, இருந்தாலும் என்னோட லைஃப்பில் அவள் ரொம்ப ரேர்னும் ஸ்பெஷல்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எந்த ஒரு ஃபால்ஸ் கம்பேரிசனும் இங்கே பண்ணவே இல்லை. அவள் எப்படி இருக்கான்றதை எக்ஸாக்டாக சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தாலும் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதான் சானட் 130யோட சம்மரி. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.